பாஸை வந்து தடை செய்யணும். நம்மளும் இந்த மாதிரி வந்துட்டாங்க, நம்ம இந்த மாதிரி வைரல் ஆனாலே போதும், நம்ம இந்த மாதிரி டிவியில் வந்துடலாம். சரியான நபரை கொண்டு வந்துட்டு சரியான நபர் வந்து தப்பான விஷயத்தை கொடுத்தா ஏத்துக்குருவான்ற மாதிரி விஜய் சேதுபதி இது செய்யக்கூடாது. விஜய் சேதுபதி இந்த பிக் பாஸை அந்த பொண்ணும் அவர் மனைவியை பிக் பாஸ் பார்ப்ப ஒரு அனுமதி தர. பணம் வந்தா போதும், என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் என்னதான் பிரச்சனை? ஒரு வாரத்தில் தின்னா வைத்தறிச்ச யாருக்கு யாரு? அண்ணன் சீமானோட வச்சு சீமானுக்கு 10,000 பேரோட கொடுவான். ஜிபி முத்து வந்தாலும் அவர் ஒரு ஆம்பளை நயன்தாரா அண்ணன் ஜீமே. ரொம்ப அற்பத்தனமா நேர்மை இல்லாத அயோக்கிய பயல்களை வளர்த்து விட்டதை தவிர சீமான் எதுவுமே சீமா கட்சியில மோதிரத்தை கொலுசு அடகு வச்சிருக்காங்க, சீமா அடகு வச்சிருக்காங்க. ஏசுநாதர் மேல சத்தியமா ஏசு மறுபடிக்கும் ஏச கொள்ள பாக்குறேன். 2000 வருஷம் கழிச்சு சிலுவை எடுத்து அடிப்பாப்ல சீமான ஏசு. ஹாப்பி ஸ்ட்ரீட் தடை பண்ணணும்ன்றது எதனால? ஃபேக் வெட்டிங்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி, கல்யாணம் கிடையாது, ஆனா கல்யாணம் மாதிரி யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், யாரை வேணாலும் கட்டி பிடிச்சிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். காசுதான் முக்கியமான, என்ன வேணாலும் செய்வீங்க விஜய் சேதுபதி. விஜய் டிவி அடிச்சு கொளுத்தப்படும் சொல்லிடுறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம். வணக்கம். உங்களோட கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் வந்து பிக் பாஸை வந்து தடை செய்யணும் அப்படின்னு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரதுக்கு சபாநாயகர் கிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கலைன்னா நாங்கள் பிக் பாஸ் வீட்டையே வந்து முற்றுகையிடுவோம், மகளிர் அணி சார்பாக முற்றுகையிடுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எதனால வந்து இவ்வளோ பெரிய ஒரு கோபம்? இல்லை, அது நீண்ட நாளாக அது ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்குது கோபம் தான். சமீபத்தில் பிக் பாஸில் பார்த்துருப்போம். நீண்ட நெடு நாட்களாகவே இது வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக சொல்கிறோம். அவங்க ஒரு எல்லையை மீறுறாங்க. என்ன வேணாலும் செய்யலாம், பணம் வந்தால் போதும், என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், பெண் குழந்தைகளை பயன்படுத்தலாம். இன்றைக்கி இந்த சமூக வலைதள வளர்ச்சியில் வந்து அவங்க என்ன செஞ்சாலும், இப்போ ஒரு 10 லட்சம் 10 பேர் பார்க்குற இடத்துல 100 பேர் பார்த்தா, ஒரே நாளில் 1 லட்சம் பேர் பார்த்தா, அதுக்கு தாங்களே அறியாமல் அடிமையாக்கிறது அந்த வயசு. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு 20 வயசு பிள்ளைங்க, 15 வயசு பிள்ளைங்க, 16 வயசு பிள்ளைங்கன்னு கூப்பிட்டு அதை அடிமையாக்கி அவங்கள்ட்ட மூலச்செலவு பண்ணுறது மாதிரி தான் பண்ணி. பிரச்சனை என்னென்னா, அதை இப்போ அங்கீகரிக்கப்பட்ட விபச்சாரங்களே இருக்குது, மும்பைகளில் இருக்குது, வெளிநாடுகள்லாம் இருக்குது. இங்கே எப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் எதிர்கால தலைமுறையை இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களை, இளைஞர்களை, மாணவ மாணவிகளை, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்களை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே இதை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா எதை தொட்டாலும் பிக் பாஸ்ன்றப்ப அவங்கள அதில் குடும்பத்தில் ஒருத்தராகவே மாற்றுறதுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் முயற்சி பண்ணுது. இதை பண்ணும்போது நாளைக்கு நம்மளோட பிள்ளை என்ன நினைக்குதுன்னா, நம்மளும் இந்த மாதிரி வந்துட்டானே, நம்ம டாக்டருக்கு படிக்க வேணாம், நம்ம வக்கீலுக்கு படிக்க வேணாம், நம்ம ஒரு பெரிய பெரிய படிப்புகளை படிக்க வேணாம், எதுலையும் கவனம் செலுத்த வேணாம், நம்ம இந்த மாதிரி வைரல் ஆனாலே போதும், நம்ம இந்த மாதிரி டிவியில் வந்துடலாம், நம்மளையும் 10 பேர் பார்ப்பாங்க, நமக்கும் காசு கிடைக்கும்ன்ற ஒரு தவறான மிகப்பெரிய சீரழித்து இந்த தமிழ் சமூகத்தை நாசம் பண்ணுற வேலையை அந்த தொலைக்காட்சிகள் செய்யுது. அது திருந்தாமல் அது எல்லையை மீறிட்டாங்க. அந்த அவங்களோட இந்த உடல் இருக்குல்ல, பெண்களோட உடலை வந்து வியாபார பொருளாக காமிக்கிறதுக்காகவே அந்த கேமராவில் அந்த ஜூம் வைக்கிறது, அந்த அங்க அசைவுகளை இதெல்லாம் சொல்ல வேதனையாக இருக்குது. எல்லாமே நம்மளை பெற்றதும் தாய், நம்மளோட கூட பிறந்த அக்கா தங்கச்சியெல்லாம் தாய் தான், பெண்கள் தான். ஆனால் அதை எப்படி வியாபார பொருளாக்குறோம்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த வேலையை செய்யலாம். விஜய் டிவி கிடச்சிருக்க இந்த வெளிச்சம் இருக்குல்ல, இந்த இளைஞர்களை பாட வைக்கிறது, குழந்தைகளை பாட வைக்கிறது, கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு மூலையில் இருக்க பெண் குழந்தைகளை, மாணவர்களை, இளைஞர்களை கொண்டாந்து அவங்களை வெளிச்சம் காமிக்கும் போது அந்த தொலைக்காட்சியின் மீது ஒரு நன்மதிப்பு ஏற்படுது. இதை மிஸ்யூஸ் பண்ணுறது இருக்குல்ல, நான் நல்லவன் சொல்லி விச ஊசியை போட்டு கொள்கிற மாதிரி தான் இந்த வேலை. நீங்கள் வந்து இவ்வளோ ஆவேசமாக கோபமாக வந்து இந்த விஷயத்தை வந்து பேசுகிறீங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் நடக்கிறது போல, இல்லை இந்தி பிக் பாஸில் நடக்கிறது போல இங்கெல்லாம் நடக்கலையே அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து வருது. ஒப்பீட்டு அளவில் மற்றதை விட இங்கே வந்து ஓரளவுக்கு சரியாக தான் நடக்குது அப்படிங்கிற கமெண்ட் தானே அதிகமாக வருது. நல்லா இது பாருங்க, இது எவ்வளோ பெரிய வெக்கி தலை ஓடிய வேண்டிய விஷயம் பாருங்க. இப்போ எது குறித்து நம்ம விவாதம் பண்ணுறோம், இந்த மக்கள் எது குறித்து கமெண்ட் போடுறாங்க பாருங்க. எந்த கம்மாயிலையும் தண்ணி கிடையாது, எந்த ஊரணிலையும் தண்ணி கிடையாது, நிலத்தடி நீர் கிராமங்கள்லேயே போயிடுச்சு. 10,000 அடியை தாண்டி 20,000 அடியை தாண்டி 30,000 அடின்னு போயிடுச்சு. 10 அடியில் தண்ணி வந்த ஊரில் இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான அடிகள் போட்டும் தண்ணி கிடையாது. இன்னும் ஒரு 400 ஆண்டுகாலம் கழிச்சு இங்கே தண்ணியே சுத்தமாக தமிழ்நாட்டில் எந்த பகுதியும் இல்லாமல் என்ன செய்ய போகிறோங்கிற தெரியாத சூழல் இருக்குது. இது குறித்து இந்த மக்கள் விவாதிக்கலை. இப்போ நிமலன் இருக்கார் பாருங்க,
இப்போ இந்த நீர் மேலாண்மையோட ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக வந்து ஒரு இளைஞர் இன்னைக்கு உலகம் முழுக்க பயணிச்சு ஆப்பிரிக்க நாடுகள்லையும் சரி, இப்போ ஈழத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு, யாழ்ப்பாண பகுதிகளில், அப்புறம் இந்த உள்ள டெல்டா மாவட்டங்களில், ராமநாதபுரம் மாவட்டங்களில், சிவகங்கை மாவட்டம்லாம் நிறைய கம்மாய்களை அவங்களே இந்த திருச்சி விமான நிலையத்தை தாண்டி கூட அந்த இடது பக்கம் ஒன்று இருக்கும், ரொம்ப அருமையாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இளைஞர் கூட்டம் உழைக்குது. அவங்களெல்லாம் அடையாளப்படுத்தாத இவங்க, அதாவது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி, தப்பான விஷயத்தை ஈஸியா கொண்டு போய் சேர்த்து மக்கள் மத்தியில பேச வச்சு போடலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப சமூகம் சார்ந்து இயங்குறவங்க இருக்காங்க. அது மாதிரி நீங்க மற்ற நீர் விஷயங்கள்லாம் சொல்றீங்களா, அதை பாத்துக்கிறதுக்கு சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, உங்களை மாதிரி கட்சி ஆட்கள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்கு அப்படின்னு பல விஷயம் இருக்கு. மக்களுக்கு வந்து மக்கள் இல்ல வேலை செய்யற இளைஞர்கள் எல்லோருக்குமே வந்து அவங்க அன்றாடத்துல இருந்து விலகி போய் ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்படின்ற இடத்துக்கு தான் அவங்க இந்த மாதிரி சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போறாங்க. ஆனா நீங்க தொடர்ச்சியா இன்னொன்னு நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி பண்ணது என்னன்னா, ஹாப்பி ஸ்ட்ரீட்டை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளையும் தாவாக்கா தான் வந்து எடுத்தது. அதுவுமே பாத்தீங்கன்னா வாரம் முழுவதும் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து ஃப்ரீயா போய் நண்பர்களை பாக்குறது, இல்ல அங்க போய் பாடுறது ஆடுறதுன்னு ஒரு விஷயமா தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே தடை செய்யணும்னா இங்க இருக்கிறவங்க ஒரு பொழுதுபோக்கோ மற்ற விஷயங்களுக்கோ என்ன பண்ணுவாங்க? நம்ம பொழுது, அதாவது இந்த கலாச்சார சீரழிவு, இந்த காவலர்கள் அப்படின்ற பேர்ல இவன் இந்த புத்தி சொன்னாலே கிரெஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேர் வாங்குறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம், நீங்க சொல்ற மாதிரி வாரம் ஃபுல்லா வேலை பார்க்குறோம், இங்க ஏற்கனவே இருக்குது. இங்கே திரைத்துறையில் இருக்காங்க, சமூகத்தின் மீது அக்கறை உள்ள திரைப்படங்கள் இங்கே நிறைய வருது. அது குறித்தான இன்னைக்கு ஆலோசனைகள், அது குறித்தான விவாதங்கள் நிறைய நடக்குது. நீங்கள் எல்லாமே அரசியல் பேசுங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லலை. அரசியல் பேசுங்க, நீங்கள்லாம் யாருமே ஜாலியாக இருக்காதீங்க. ஜாலியாக இருக்கிறது வேற, எதிர்கால தலைமுறையை உங்களையே அறியாமல் நீங்கள் சீரழிஞ்சு போகிறது வேற. விஜய் சேதுபதி இந்த பிக் பாஸை வந்து அவர் பேசுகிறத அவர் குழந்தைகளும் அவர் மனைவி மக்களும் சொந்தக்காரங்களும் பார்ப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் அவங்க குடும்பம் பார்க்குமா? முதல்ல அவர் பொண்ணு, நமக்கும் பொண்ணு தான் அது. அந்த பொண்ணும் அவர் மனைவியை பிக் பாஸ் பார்ப்ப ஒரு அனுமதிப்பாரா? நடிக்க அனுமதிப்பாரா? 1000 கோடி கொடுக்கட்டும் விஜய் சேதுபதிக்கு, நடிக்க அனுமதிப்பாரா விஜய் சேதுபதி? இது எவ்வளவு ஒரு அநியாயம் இல்லையா? விஜய் சேதுபதிக்கு தெரியும், குழந்தை மாதிரி இல்லையா? எல்லாமே விஜய் சேதுபதி மகள் இல்லையா? காசு தான் முக்கியம்னா என்ன வேணாலும் செய்வீங்களா விஜய் சேதுபதி? இந்த பிக் பாஸ்ல இருக்கிற தப்பு, இதோட நோக்கம் தப்பு, இது நடக்கிறது எல்லாமே தப்பு. உன்னையும் பாதிக்கும், உன் தலைமுறையும் பாதிக்கும், உன் பிள்ளையும் பாதிக்கும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீ கல்யாணம் பண்ணி போகும்போது இது எல்லாமே தோணும். இது எல்லாமே கற்பிக்கிறது. பள்ளிகளில், கல்லூரிகளில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, நம்ம பள்ளிக்கூடத்தில் நடந்ததோட நம்ம நினைவு இருக்குது. அப்போ பிக் பாஸ் என்ற ஒரு இதில் வந்து இவ்வளவு சீரழிவு நடக்குது. ஒன்னொன்னையும் பார்க்குறோம், வைக்கிறோம், குளிக்கிறத காமிக்கிறான், படுக்கிறத காமிக்கிறான், சோதிங்கிறத காமிக்கிறான், உட்கார்றத காமிக்கிறான். இதே மாதிரி துணி போடணும்னு தோணாதா? விஜய் டிவி அடிச்சு கொளுத்தப்படும், சொல்லிடுறான். நான் உங்க நிகழ்ச்சி மூலமா இல்ல அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு டிவி ஒரு ஷோ நடத்துறாங்க, அதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, குளிக்கிறதுல இருந்து எல்லாமே காட்டுறாங்கன்றது உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குன்னு சொல்றீங்க. இன்னைக்கு இணைய வளர்ச்சியில, சமூக வலைதளத்துல நிறைய லாகர்ஸ் மாதிரிலாம் வந்துட்டாங்க. தனிப்பட்ட முறையிலே அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் எல்லாமே வருது. இப்ப நீங்க ஹாப்பி ஸ்ட்ரீட் அதை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க, பிக் பாஸ் எதிர்க்கிறீங்க. இது போன்ற விஷயங்களை என்ன பண்ண முடியும்? இப்ப தனிப்பட்ட இணைய வளர்ச்சியில உலகம் முழுவதுமே இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் நடந்துட்டு இருக்கு. இப்படி நம்ம அப்படியே போயிட்டு இருக்க முடியுமா? ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க பாத்துக்குவாங்க, தேவையில்லாதவங்க விட்டுருவாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. இன்னொன்னு, நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படின்னால அதை நீங்க மக்கள் கிட்ட தானே செய்யணும். ஒரு நிறுவனத்தை போய் முற்றுகையிடுவோம், விஜய் டிவி வந்து அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி சரியா இருக்கு? நீங்க அதாவது இப்ப ஒரு 100 பேர் இருக்கு, ஒரு தெருவா இருந்தா நீங்க சொல்றது சரி. ஒரு தெரு, ஒரு தப்பான ஒருத்தன் வந்து அப்பா கொண்டு வந்து விற்கிற மருந்து சரியில்லை, அதை வாங்காதீங்க, அதை சாப்பிட்டா செத்து போயிடுவோம்னா, ஒரு தெரு இருக்கு, 100 வீடு இருக்குன்னா நீங்க சொல்றது சரி. இது ஒரு 8 கோடி பேர் வாழ்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய இனம் வாழ்ற ஒரு இடம். இன்னைக்கு வந்து இந்த கஞ்சாவுக்கு சீரழிஞ்சு போய் ஊசி போடுற கலாச்சாரம் எவ்வளவு வந்துருச்சு? பெத்த தாய் தகப்பனுக்கு தெரியாம தான் நடக்குது. பைக் வாங்கி கொடுக்கலன்னா தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க. படத்துக்கு போகாதன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட காசு கேட்டேன், அவர் காசு கொடுக்கல, அதனாலன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டு செத்து போயிடலாம் இருக்கான். அப்போ என்ன செய்வான்? தப்புன்னு தெரிஞ்சு தலையில் அடிச்சுட்டு என்ன செய்யறது, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு கடந்து போகிற தாய் தப்ப எத்தனை பேர் இருக்கான். அப்போ இதை சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அது மக்கள் ஆதரவு கிடையாது, மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கான் பிக் பாஸ் மேலே. இந்த முறை அவங்க சம்பாரிச்சு வச்ச மொத்த பேரையும் வந்து அவங்க எடுத்து குட்டிச்சராக்கி சீரழிக்கிற வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த சமூகம் ரொம்ப தெளிவாயிடுச்சு, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால மக்கள் ஆதரவு பிக் பாஸ் இருக்குன்றது சொல்லவே முடியாது. அப்படி சில நேரங்கள் சிலர் ஆதரிச்சா கூட இதை பொழுதுபோக்குன்னு பார்த்தா கூட இது பொழுதுபோக்கு கிடையாது, மிக தப்பான விஷயம்ன்றதை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தாய் தகப்பன்னு சொல்ல முடியாத கூட நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நாங்கள் பிக் பாஸ் கூட நீங்க சொல்றது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வந்து அந்த சில விஷயங்களை வந்து சொல்றீங்க, அது வந்து அந்த நீங்க சொன்ன முறை தவறா இருந்தாலும் உங்களோட கருத்து அப்படிங்கிறத பதிவு பண்றீங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட் தடை பண்ணணும்ன்றது எதனால? ஹாப்பி அதான் அந்த அடைவுடைய ஆடைகள் தான். பிள்ளைகளுக்கு தவறான ஒரு விஷயத்த கொடுத்துறீங்க, வந்துட்டு சாயந்தரம் வர்றாங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த தெருவே முழுசா அடைச்சிடுறாங்க. சில நேரங்களில் தமிழ் பாட்டு பாடுது, சில நேரங்களில் புரியாத மொழிகளில் பாட்டு பாடுறாங்க. வந்து ஆடுறவங்க எல்லாமே பெங்களூர்லேருந்து வராங்க, மும்பைலேருந்து வராங்க.
இந்த மாதிரி வந்து ஆடுறாங்க. ஆடினப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளும் இது மாதிரி நாளைக்கு செய்வோம், இந்த மாதிரி நம்ம ஆடுவோம்ன்ற ஒரு நினப்பு வருது. இது யாராச்சும் இங்கே இருக்க ஆளுங்க செய்கிறாங்கன்னு பார்த்தா கிடையாது. இங்கே நம்மளுக்கு அதை செய்ய வேண்டிய நோக்கம் இல்லை, அவனுக்கு தேவையும் இல்லை. அப்படி செஞ்சால் தான் கண்காணிகள் செய்வான், அது தொட்டு தொடர்ந்து எல்லா பக்கம் செய்கிறது தான். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். சேலத்தில் இப்போ போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த ஃபேக் வெட்டிங்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி. கல்யாணம் இருக்க ஃபேக் வெட்டிங், கல்யாணம் கிடையாது, ஆனால் கல்யாணம் மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க, ரிசப்ஷன் இருக்கும், எல்லாரும் அதுக்கு டிக்கெட்டு, அதுக்கு விலை உயர்ந்த டிக்கெட்லேருந்து இருக்குது, மதுபான விருந்து இருக்குது, டான்ஸ் இருக்குது, ஆட்டம் இருக்குது, பாட்டம் இருக்குது, யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், யாரை வேணாலும் கட்டி பிடிச்சிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஃபேக் வெட்டிங், போலியான திருமணம்னே தலைப்பே போட்டு நடத்துகிற. அப்புறம் அண்ணன் என்ன செய்கிறாங்க, மகளிர் அணியை அழைச்சிட்டு போயிட்டு அந்த போராட்டத்தை அறிவிங்கன்றாங்க. போராட்டத்தை அறிவிக்குது கட்சி. அறிவிச்சோன்னா 1000 இல்லை, கிட்டத்தட்ட 5000 பெண்களுக்கு மேலே திரட்டுறதா திட்டம். விளக்கமாரோட இதே மாதிரி தான், விளக்கமாரோட போயிருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபேக் வெட்டிங்கை நிறுத்தணும், எங்களை சீரழிக்குதுன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி அப்புறம் ரத்து செய்யப்படுது. ஆனால் நிகழ்ச்சியை ரெடி பண்ண முறை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த அவங்க அன்றைக்கி இருக்க அந்த காவல்துறை என்ன பதில் சொல்ல வராங்கன்னா, சார் இது பெங்களூர்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்குது, இது டெல்லியில் நடக்குது, மும்பையில் நடக்குது, நடத்துகிறவன் யாருன்னு பார்த்தா வட இந்தியாக்காரன். அதுக்கு இங்கே இருக்க ஒரு சிலர் வேலை பார்த்து உதவுறான்றது வேறு விஷயம், அதை செய்யக்கூடாதுன்றதான் எங்கள் நோக்கம். டெய்லி இல்லை நீங்கள் சொன்னபடி ரோட்டில் வந்து இப்போ வந்து ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தி இல்லை ரோட்டில் வந்து மதுபானத்தை வச்சுட்டு இந்த மாதிரி இல்லை போகிற வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அது வந்து காவல்துறை அனுமதிக்கிற இடம் தான், அதுக்குள்ளே அவங்க வந்து பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தானே இருக்குது. இதில் எந்த இடத்துல சீரழிதுன்றது இதை தான் காவல்துறை அனுமதி கொடுக்குறதா இந்த பிரச்சனைக்கு வரேன். காவல்துறை மக்களுக்கான ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் காவல்துறை தர்றதில்லை, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டால் தர்றதில்லை. அதே சினிமா நடிகர்களுக்கு பால விஷயம் பண்ணுறதுக்கு அனுமதி மறுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டான். நடிகர்கள் ரசிகர் மன்றம் போடு வைக்க எங்கேயாச்சும் அனுமதி இருக்கா? நீங்கள் போய் இன்னைக்கு ஒரு போராளியோட படத்தை வச்சு ஒரு கட் அவுட்டை வைங்க, வைக்க விடாது. ஒரு போராளிகளோட இந்த நமக்கு இருக்க இன்னைக்கு நம்ம முன்னோரோட சிலையை வைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போங்க, அனுமதி கிடையாது. எப்படி இந்த ஸ்ட்ரீட் மட்டும் அனுமதி கொடுக்குற? உங்களுக்கு யார் ஓனர்? யாரு? அரசாங்கத்தையும் மீறிய நடக்குது இங்கே நிறைய. அப்போ இது ஒரு எதிர்கால, இது ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட எதிரி வேலை பார்க்குறன்றது தான் எங்களோட நோக்கம். எங்களோட பார்வை அதுதான். இல்லை, இதில் இன்னொரு ஒரு பார்வையும் இருக்குது. பொதுவாக என்னென்னா, இப்போ நீங்கள் ஊரில் நடக்கிற கரகாட்டம் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறைய ஆண்கள் தான் அதில் வந்து பங்கேற்பாங்க, ஆண்கள் தான் அதில் இருப்பாங்க. பெண்கள்லாம் இவங்களே சொல்லிடுவாங்க, இப்போ இவங்களாம் போயிடுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடுற விஷயங்களே பார்க்குறோம். அது மாதிரி பல விஷயங்கள்லாம் ஆண்கள் பார்க்கறது அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது வந்து நார்மலாக இருக்குது. இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட்டோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களோ போகும்போது பெண்கள் அதில் பங்கெடுக்கிறதோ இல்லை பெண்கள் பார்வையாளராக இருக்கும்போது தான் இது போன்ற விஷயங்கள் வந்து இதாகுதா? பெண்கள் பங்கேற்பு அப்படிங்கிறது அந்த கலாச்சார சீரழிவு. பெண்களாக பார்க்கறது வேற, குழந்தைகளாக பார்க்கறது வேற. அதோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கராட்டம் நாடகம் சொல்றீங்க, கிராமங்களில் கராட்ட நாடகங்கள்லாம் பெருசாக நம்ம அப்போலேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் பார்க்கும்போது இந்த இவ்வளவு பெரிய மொபைலு, இவ்வளவு பெரிய சமூக வலைதளங்கள் ஆக்கிரமிப்புலாம் கிடையாது. இது இந்த 10 மணிக்கு மேலே யாரும் ஃபோனை நோண்டிட்டு கிடையாது. இன்றைக்கெல்லாம் 12 மணி 1 மணி 12 மணி வரைக்கும் அந்த ஃபோன் பார்க்காத குழந்தைங்களை காமிங்க எல்லார் வீட்லையும். ஓ, நீங்கள் பொதுவாகவே சொல்கிறீங்க? பொதுவாகவே 12 மணி வரைக்கும் எந்த குழந்தைகள் ஃபோன் பார்க்காம தூங்குது? காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாம் பிள்ளையெல்லாம் எந்திரிச்சு புத்தகத்தை பார்க்குதா, ஃபோனை பார்க்குதா? ஃபோனை தான் பார்க்குது. ஃபோனை திறந்தா பிக் பாஸ், ஆபாசமான வசனம், நீ யாரை கூட ஆடையோட வந்து நிற்கிறது. இதை தான் நான் மறுபடியும் சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் என்னதான் பிரச்சனை? சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வந்து மாறி மாறி வந்து கடுமையான விமர்சனங்கள், நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. என்னதான் ஒரு வார்த்தையில் நிறைய சொல்லலாம். ஒரு வார்த்தையில் சொன்னா வைத்தறிச்ச யாருக்கு யாரு? அண்ணன் சீமானோட வைத்தறிச்ச சீமானோட. ஏன்னா ஒரு கட்டமைக்கப்பட்டு இனப்படுகொலை, 2 லட்சம் சாவு, மௌனிக்கப்பட்ட ஆயுதம், 30 ஆண்டு கால விடுதலை, வீரம் தெரிந்த விடுதலை போராட்டம், முப்படையை கட்டியாண்ட ஒரு போராட்டம், உலகமே வியந்த ஒரு போராட்டம், உலக சதியோட முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று கடமை கையளிக்கப்படுது. யாராலையும் அவராக சொல்கிறாரு, நமக்கு வேறு வழி இல்லை, எண்ணற்ற இளைஞர்கள் கண்ணுக்கு அன்றைக்கி முத்துக்குமார் தொடங்கி 19 பேர் தீக்குளி செத்து, அன்றைக்கி முள்ளிவாய்க்கால் எல்லாத்தையும் அழைச்சி விட்டு ஒன்றும் இல்லாமல் நாதியத்தை போய் நோ ஃபயர்ஸ் ஒன்று முழக்கம். அவன் உங்களுக்கு தெரியும், பௌத்த சிங்கள அன்னைக்கு அந்த ராணுவம் அறிவிச்சது நோ ஃபயர்ஸ், பாதுகாக்கப்பட்ட பகுதி, அங்கே வந்து குண்டு போட மாட்டோம், அங்கே துப்பாக்கி சூடுகள் இருக்காது, அங்கே செல்லடிகள் இருக்காது, வாங்கன்னு சொல்லி மக்கள் ஒரு இடத்துல குமிக்கிறான். குமிச்சு குண்டு போட்டு கொண்டான். அதே மாதிரி தான் சீமான் உணர்வாளர்கள் கூட என் பின்னாடி வாங்கன்னு சொன்னோடனே அன்னைக்கு பெரியாரி அமைப்புகளில், புரட்சிகர அமைப்புகளில், ஏனைய சின்ன சின்ன தமிழ் தேசிய அமைப்புகளில், இல்லை எந்த கட்சியும் சாராமல் இருந்தவங்க, அதிமுக இருந்தவங்க, திமுக இருந்தவங்க, பாஜக இருந்தவங்க, காங்கிரஸில் இருந்தவங்க, கம்யூனிஸ்டில் இருந்தவங்க அப்படின்னு உணர்வு அங்கங்கே இருப்பாங்களே சிலர், அவங்க பூரா 1-2 அன்னைக்கு உருவானது தான் நாம் தமிழர் கட்சி. எதுக்காக ஆரம்பத்தில் அங்கே தான் இருந்தீங்க? ஆமாம், அதில் என்ன சந்தேகம், அண்ணன் தானே சீமான். அப்போ அதுக்காகலாம் தொடங்கப்பட்டு மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டிய அண்ணன் சீமான்
மஹிந்த ராஜபக்ச எதிரி, சோனியா காந்தி எதிரி, சரத் பொன்சேகா எதிரி, டக்ளஸ் தேவானந்தா எதிரி, கருணா எதிரி அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பித்த சீமான் இன்னைக்கு யார் எதிரினே தெரியாம ரொம்ப சுருங்கி போய் இங்கே தமிழ் சமூகங்களுக்குள்ளே இருக்கிற தன்னோட நலனுக்காகனு சொல்லிட்டு போயிடலாம் வச்சுங்களேன். அதெல்லாம் முழுக்க முழுக்க மறக்கடிச்சு இந்த விடுதலைக்காக போராடினவங்களை பூரா ஈழத்துக்காக நின்றவங்க வழக்கு வாங்கணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? இல்லை, அதை தான் சொல்ல வரேன். இப்படிலாம் இருந்து சீமான் வந்து பாதை மாறினதுனால தமிழ் தேசியத்தில் பயணித்தவங்களும் சரி, தமிழ் தேசியத்தின் மீது அக்கறை இருக்கவங்களும் சரி, இந்த சரியாக இருக்கக்கூடிய தலைமை பார்க்குறாங்க. தன்னால சும்மா வந்துடல. வாழ்வுரிமை கட்சிக்கு எல்லாரும் உடனே வரல. நாம் தமிழர் வந்து நிறைய பேர் வராங்க. நாம் தமிழரை தாண்டி முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய வராங்க. யாருக்குமே உண்மையா இல்லைன்றது தான். அதன் வெளிப்பாடு தான் எல்லாம் வெளியில் போடுறான். சும்மா சொல்றேன், உதாரணம் சொல்றேன். இல்ல, அவங்க கட்சி ஆட்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேர்றது தான் அந்த வாழ்வுரிமை கட்சிக்கு அவங்க மட்டும் வர்றது பிரச்சனை இல்லை. இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப திருவாடானையில ஒரு இணைப்பு தமிழகம் முழுக்க கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கா சத்தம் இல்லாம என்ன வளர்றதுதான் அவருக்கு பிடிக்கல. ஆமா, சிவகங்கையில இப்ப சீமா வரட்டும், சிவகங்கையில கூட்டம் போட போறாரு, ஒரு பொதுக்கூட்டம் போடட்டும். சீமானுக்கு 10,000 பேரோட கூடுவான். 5,000 பேர் 10,000 பேர் தாராளமா சீமானு கூட்டம் போட்டா கூடுவான். சிபி முத்து வந்தாலும் கூடுவான். சீமான் அவ்வளவுதான். அவர் சொல்ற மாதிரி சொல்றீங்க, நயன்தாரா வந்தா கூட தான் கூட்டம் வரும். அப்படி அதான் சொல்ல அவர். ஆனா அவர் அதை உணர மாட்டேங்கிறாரு. அவர் ஒரு ஆம்பளை நயன்தாரா அண்ணன் ஜீமே. அது நான் சொல்லக்கூடாது இல்லை. ஏன்னா எதுக்காக வந்தோமோ அதை மறந்துட்டு போயிடக்கூடாது. எதுலையாச்சும் குறைஞ்சபட்சம் ஒரு உண்மை இருக்கு. இன்னும் வந்து அரசியல் களத்துல நிக்கிறாரு, தனிச்சு நிப்பேன்னு சொல்லிட்டு இன்னமுமே தொடர்ச்சியா தேர்தல் காலத்துல தனிச்சு வந்து நின்றுட்டு இருக்காரு. எந்த கட்சியோட கூட்டணி போகாம, அவர் சொன்ன மாதிரி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக போகாம இன்னுமே தனிச்சு தேர்தல் களத்துல போட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து நீங்க நேர்மை இல்லைன்னு சொல்றீங்க. நான் அதான் நேர்மைனா என்னன்னு சொல்ல வரையா. இப்போ ஒன்றும் இல்லையா, இப்போ ஈவிகே சிலங்கோனோட பையன் மரணம். ஆமா, திரும்ப அவர் இறக்குறாரு. எல்லாருக்கும் வருத்தம் தான். ஈவிகே சிலங்கோவன் இறக்குறாரு. ஈவிகே சிலங்கோவன் என்ன சொன்னார்? தம்பி பாலச்சந்திரனோட மரணத்தை பார்த்துட்டு நல்லா இன்னைக்கு வேணா இதான் சீமானோட நோக்கமா இருக்கு நான் நம்புறேன். இந்த இனப்படுகொலையை மறக்கடிச்சு இப்ப என்ன ஆச்சு, நீ போராட திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு தலைவரை தொடர்றதை விட்டுருச்சு. சீமான் வந்து என்ன செஞ்சுட்டாப்லன்னா, போராடினவங்களையும் துறையிட்டாரு, திராவிட இயக்கங்கள் கடந்து போயிடுச்சு, மற்ற அமைப்புகளையும் பேசுறதை கடந்து போய்த்தாப்புல. நான் தான் பேசுவேன்னு சொல்லி அவரும் பேசுறதை விட்டுட்டாரு. 2-3 ஆடியோக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் நான் அரசியல் பண்ணடா, உங்களை வச்சு பண்ணலடா. நீ யாரை வச்சு வந்த, எதுக்காக வந்த, இந்த இளைஞர்கள் இத்தனை லட்சம் பேர் உனக்கு எப்படி வந்தான், இந்த இத்தனை லட்சம் ஓட்டு வந்துச்சு, 35 லட்சம் ஓட்டு 7% வாக்குன்றீங்க, இது ஒன்னால வந்துச்சா? எத்தனை பேர் உனக்கு சோறு போட்டிருப்பான்? சோறு போட்ட ஒருத்தனுக்கு விசுவாசம் வந்திருக்கிய? சீமா கட்சியில மோதிரத்தை கொலுசு அடகு வச்சு இருக்காங்க. சீமா அடகு வச்சிருக்காங்க. அண்ணன் தான் சீமா. நான் கேட்கிறேன், சீமா அடகு வச்சா சொல்லுங்க. இது எல்லாமே என்ன ஆகி போச்சுன்னா, நீ பண்ண துரோகம்லாம் தெரிஞ்சு வெட்ட வெளிச்சமாகி போய் வேற வழி இல்லாம உனக்கு ஓட்டு போட்டான். நீ ஒரு ஜிபி முத்து, நீ வந்தா கூட்டம் கூடும். மக்கள் ஏன் ஓட்டு போட்டான்? கருணாநிதி இருக்காரு, ஜெயலலிதா அம்மா இருக்குது, எல்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து விஜயகாந்த் கிடையாது, மக்கள் நல கூட்டணி வருது, நம்பிக்கை போயிடுது. அதுக்கப்புறம் வாரான். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி அன்னைக்கு 2016 அடிவிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாமே இல்லை. கடைசியில் வாக்களிக்கிறக்கு வேற ஆள் இல்லை அவனுக்கு. இன்னும் நோட்டாவுக்கு போடணும், இல்லைன்னா உனக்கு போடணும். அப்படித்தான் உனக்கு போட்டான். நீ வாங்கி இருந்தோட பார்ப்போம். அவங்க கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு வர நபர்கள் வந்து அவர் வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாங்கல்ல, அது வந்து தவிர்க்க தானே வேணும். இல்ல அது சரி கிடையாதுல்ல. ஒரே கொள்கை ஒரே மாதிரி பயணிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளவு கடுமையா விமர்சனங்கள் பண்றது அப்படின்றது அது தவறான விஷயம் இல்லை. அது சரிதான். அதாவது உண்மையை சொல்றது, ஒரு உண்மைன்னு ஒன்று இருக்கு. உண்மையை சொல்லும்போது அது அவங்களுக்கு அசகத்தான் செய்யும். அப்படி சில விஷயங்களை சொல்லும்போது அவங்களுக்கு அதை கோபம் வருது. அது அவங்களோட நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பாருங்கள். அந்த நம்ம பொதுவாக நம்ம வேலை கிடையாது. இதா வேலை, இதுக்காக வந்த நீ அண்ணன் வேல்முருகனை திட்டுறக்கா கட்சி நடத்துகிற? விஜயை திட்டுறக்கா கட்சி நடத்துகிற? நீ யாரை திட்ட கட்சிக்கு வந்த? விஜய் என் தம்பி வரலன்னா பரவாயில்ல, நான் வரலன்னு உடனே கரூரில் போய் எவனு சொல்ல சொன்னானா? உன் நோக்கம் என்ன? நீ யார்? நீ உன் ஊர் தான் நான். உன் நோக்கம் என்ன? வீறு கொண்டு வந்த கூட்டம் இல்லை நாம் தமிழர் கட்சி கூட்டம். இன்னைக்கு அந்த கட்சி எதுக்கு தயாராக இருக்குது? வாக்களிச்சிட்டாங்கன்றாங்க. வாக்களிக்கிற மக்களுக்கு நீ சரியா இருக்கணும். இல்ல, இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த காங்கிரஸ் தலைவர்கள் இறப்புக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்களை விமர்சனம் பண்றீங்க. அவங்களும் வந்து உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, திமுக கூட கூட்டணியில சேர்ந்து ஒரு சீட்டுக்காக தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இங்க அதான் சொல்றேன், அதாவது உப்பு சப்பு இல்லாத காரணம் இருக்குல்ல, ரொம்ப அற்பத்தனமா நேர்மை இல்லாத அயோக்கிய பயல்களை வளர்த்து விட்ட தவிர சீமான் எதுவுமே செய்யல. ஆனா உங்க கட்சி தலைவர் இன்னும் வந்து என்னோட சகோதரர் ரத்தம் தான் சொல்றாரு. அவரும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு. தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் அப்படி கிடையாது. ரத்தம் சொல்லி போயிட்டு எழுத சொல்றது எப்படி? இப்ப தம்பி அப்ப அந்த கட்சியில இருக்கான் தம்பி, அவர் ஒரு முக்கிய பொறுப்பாளர். தம்பி அந்த கட்சியாலையும் சரி எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு தம்பியா இருக்கிற இடும்பாவனங்க. உனக்கு என்ன பிரச்சனை? முத நாள் போடுற
பதிவு போடுறேன். மறுநாள் அண்ணன் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, நீங்கள் இந்த தடவை பண்ருட்டி தொகுதியில் நிற்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அண்ணன் சொல்கிறாரு, 1000 கோடி இங்கே ஒதுக்கி குறைந்தபட்ச மக்களுக்கான பண்ருட்டி தொகுதி முழுக்க அடிப்படை தேவைகள் நான் சரி பண்ணிட்டேன். அதனால இங்கே கடலூர் உள்ளிட்ட கடலூரில் வந்து புவனகிரி இருக்குது, பக்கத்தில் விருதாச்சலம் இருக்குது, நெய்வேலி இருக்குது, குறிஞ்சிப்பாடி இருக்குது, கடலூர் இருக்குது. அதனால நம்ம ஆலோசித்து எங்கே அடிப்படை வசதிகள் கம்மியாக இருக்குதோ அந்த பக்கம் நிற்கலாம்னு இருக்கேன். அதனால பண்ருட்டி தொகுதியில் அதோட நிற்க மாட்டேன்றாரு. நேர்மைன்னு ஒன்று இருந்தால் நீ அதை பார்த்துருப்ப. உனக்கு இருக்க வன்மம், பொறாமை, கட்சியோட வளர்ச்சியை தாங்க முடியாமல் அந்த பையன், அந்த இடும்பவனம் கார்த்தி, அந்தமானுக்கு அங்கிட்டு போய் நில்லுங்கண்ணே. என்னடா அந்தமானில் சட்டமன்றம் இல்லை தெரியுமாடா? அந்தமானில் சட்டமன்றம் இருக்கா? முதல்ல அந்தமானில் பார்லிமெண்ட் தான், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான். காங்கிரஸ், பாஜக மத்திய வருவான்னு வச்சுக்கோங்க. எந்த அடிப்படையில் போகிறேன்? அப்போ நக்கலா? வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர் எங்கள் முயற்சி. பயிற்சி எடுத்த முறை எங்கே? எத்தனை குடும்பம் தெருவில் நிற்குது? உன் நின்ற வேட்பாளரை பூரா கணக்கெடு. ஒரு 10-15 பேரை தவிர மற்ற வேட்பாளரை பூரா காமினி. நீ மட்டும் புத்திசாலி, மற்றவன் பூரா முட்டா போய. ராஜீவ் காந்தியை கொண்டோம் நீ பாத்தியா? நீ யாரியா? ராஜீவ் காந்தியை நாங்கள் ஆண்டா கொண்டோம்னு சொல்றதுக்கு நீ யாரு? சீமான் யாரு? உனக்கு எவன் கொடுத்தா அந்த ரைட்ஸை? நீ ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா இப்ப சூழலியல் சார்ந்து போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் தொடர்ச்சியா பங்கேற்றுட்டு தானே. அது ஒரு கண்டென்ட் மெட்டீரியல்ப்பா. அவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாருங்க, ஏதாச்சும் பண்ணி மக்கள்கிட்ட அப்படி தான் நிற்க முடியும். சீமா காசு வாங்குறது ஒரு கட்சிக்காரன் சொல்ல சொல்லுங்க. ஏசுநாதர் மேலே சத்தியமா ஏசு மறுபடிக்கும் ஏச கொல்ல பார்க்குறேன் 2000 வருஷம் கழிச்சு. சிலுவை எடுத்து அடிப்பாப்புல சீமான ஏசு. இன்னைக்கு அண்ணன் வர்றப்ப மக்கள் கொண்டாடுறான், நாங்கள் பார்க்குறோம் கண்டுக்கு முன்னாடி. ஏன்னா வேல்முருகன் சரியான மனுஷன்றான். இளைஞர்கள் தேடி வரான். உன்னால் தாங்க முடியல, அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது? அதுக்கு இந்த தூண்டி விட்டு பேச வர்றது, எழுத வர்றதை இது அண்ணன் சீமான் செய்யக்கூடாது. பேரட் போட்டு நேசிக்கிறோம் அவன் அந்த மனுஷனை. அது இயல்புலேயே வந்தது. அவர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இதை எதையுமே செய்யாத சீமான் அதை மழுங்கடிக்கிறத மட்டுமே பேசிக்கிட்டு, அப்படி யாராச்சும் பேசினா கூட அவங்களுக்கும் துரோகி பட்டம் கட்டிட்டு ஒத்த சீட்டுன்னு சொல்லிட்டு, ஒத்த சீட்டுன்னு சொல்றதுனால அதான் சொல்றேன், நாங்கள் செய்கிற வேலையை சீமான் செய்யறது கிடையாது. சீமான் செஞ்ச ஏதாவது ஒன்று சொல்லுங்க, எதுவுமே கிடையாதுங்க. இந்த நல்லா இருக்காது, வேணா விடுங்க. நிறைய இது மட்டும் கிடையாது. பொதுவாக இந்த இப்போ கருணாநிதி மையனுக்கு அவருக்கு போயிட்டு அவர் ஸ்டாலின் வீட்டில் கேட்டதாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அந்த முத்துக்குமாரோட மரணத்தை மழுங்கடிச்சதாக இருக்கட்டும், அந்த கல்லறைகள் காணாமல் ஆக்கப்பட்டதாக இருக்கட்டும், இன்னைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட அதில் சில பேரை கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இயக்கத்தையே திட்டுறதா இருக்கட்டும், இயக்கத்துக்கு எதிரான ஒரு ஆளையே, எதிரான மனநிலையை கூட உருவாக்குற ஆளாக இருக்கட்டும், பிரபாகரனை அதெல்லாம் பேசினா ரொம்ப நீளமாக இருக்கும், நல்லா இருக்காது. ஓகே, நன்றி, மகிழ்ச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.